வெயில் ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வரலாறு காணாத வகையில இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மே மாதம் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தென்காசி மாவட்டத்தில் 102 டிகிரி வெப்பத்துடைய தாக்கம் இருந்துட்டு வருது. வெப்பத்தை சமாளிக்கும் வகையிலும் தன்னுடைய ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளை பாதுகாக்கும் வகையிலையும் தென்காசியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு. தென்காசி பக்கத்தில் குத்துக்கல் வலசையை சேர்ந்த ராஜசேகர் அப்படின்ற ஆட்டோ உரிமையாளர் தன்னுடைய ஆட்டோவுடைய மேல் பகுதியில் தென்னை ஓலையிலான 2 தட்டிகளை கொண்டு இப்படி ஆட்டோ மேல போட்டு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஆட்டோல பயணிக்கிற பயணிகளை வெயில் தாக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சூப்பரான ஐடியா யோசிச்சு பண்ணியிருக்காரு. இந்த செயல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜசேகருடைய ஆட்டோவுக்கு பயணிகள் மத்தியில பெரும் வரவேற்பும் கிடைச்சிருக்கு. வெயிலுடைய தாக்கம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த விஷயத்தை பத்தி சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பார்த்ததுலயே பெஸ்ட் வீடு இதுதாங்க. வீடு ரொம்ப பிரமாதம், வாவ், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரஜினி சார் மனசார பாராட்டி இருக்காரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடைய இயக்கத்துல ரீசெண்டா தான் லால் சலாம் படம் வந்துச்சு. அண்ட் அதுல ரஜினி சாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. கெரியர்ல எப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்பா அம்மாவுக்கு காட்டணும்ல, அப்பா அம்மாவை வெல்கம் பண்ணும்போது ரஜினி சார் உள்ள நுழைஞ்சதும் பயங்கர ஹாப்பிங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை ஹக் பண்ணிட்டு வீடு செம்மையா இருக்குமா, வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டுறாரு. வீடு நல்லா சுத்தி பாக்குறாரு. இன்டீரியர் டிசைன்லாம் பக்காவா இருக்கு. பால்கனில நின்று காத்து வாங்கிட்டே மனுஷன் அந்த வீட்டோட அழகை ரசிக்கிறாருங்க.